ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 20 ml குக்கிங் ஆயில் எடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 வரமிளகாய், 1.5 கட்டி பூண்டு இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 5 பழுத்த தக்காளி 4 கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கல் உப்பு, 1 பிஞ்சு பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அந்த டைமில் 1 துண்டு புளியை இது கூடவே ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வானலில் 50 ml ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி மிக்சரை இதுலேயே ஆட் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சுண்டி வந்தால் நம்ம தக்காளி சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.